ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு. போனப்ப இந்த ஐயர் மந்திரம் சொல்லும் போது இந்த ஐயர் வந்த போது அந்த புகையெல்லாம் கண்ணுக்கு அடிக்குது, இந்த ஐயர்லாம் எப்படி மந்திரம் சொல்லி இந்த கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தினுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செல்வ கணபதி அவர்கள் மந்திரம் படிக்கிறாரு. கணபதி மந்திரம் படிச்சாரு. யாராவது எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுதான் நீ வந்து ஒரு எம்பி ஆயிருக்கிற. பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்ற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கிற நாடு இந்தியா. இனி ஒரு மதத்தை பார்த்து நீ இந்த மாதிரி மந்திரம் சொல்லி என்னிட இருக்குது, இப்ப படிக்கலான்னு பாக்குற. இந்த மாதிரி கணபதி மந்திரத்தை சொல்லி இது யாருக்காவது புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு இந்த எம்பி, சேலம் எம்பி செல்வ கணபதி அவர்கள். நான் அந்த எம்பி கிட்ட கேட்கிறேன், சரிப்பா நீ மந்திரம் சொல்றதுதான் உனக்கு புரியல, விட்டுருங்க. உன் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண அந்த ஐயரை கூப்பிட்டு தான் நீ புண்ணவேசம் பண்ற. உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி இல்ல அப்பயும் அந்த ஐயரை கூப்பிட்டு தான் தாலி எடுத்து கொடுக்க வச்சிருப்ப. உனக்கு கல்யாணம் பண்ணாங்களா அப்ப நீ திமுக ஏடிஎம்கேல இருந்த, அப்பயும் உனக்கு மந்திரம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மந்திரம் உனக்கு புரியல, சரி உனக்கு புரியல விட்டுரு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பள்ளி வாசல்ல குர்ஆன் ஓதுறாங்கப்பா, காலையிலயும் சாயந்தரமும் 5 மணி 2 வாட்டி ஓதுறாங்க. அது உனக்கு புரியுதா? அதை பத்தி நீ பேச முடியுமா? அதை பத்தி மேடையில பேச முடியுமா? தெரியுது. சேலம் மாவட்டத்துடைய எம்பி செல்வ கணபதி அவர்களே, நீ அந்த குர்ஆனத்தை பத்தி தவறா எனக்கு புரியல, அரேபியாவில் எங்கேயே ஊதுற குர்ஆனோ இங்க வந்து ஊதுறீங்களே எனக்கு புரியல, நீ சொல்லி பாடு, முடிச்சு 3 அறுத்து விட்டுருவாங்க. உன்னை கண்டிப்பா பண்ணிவிடுவாங்க. இந்துக்கள் தான் இலச்சவாய நினைச்சிட்டு இருக்கிற நீ எங்கடா வந்து எங்க பேசுற? சேலம் மாவட்டத்தில் எம்பியா நீ நிக்கும் போது 80% இந்துக்கள் ஓட்டு போட்டுதான் நீ எம்பியா இருக்கிற. நீ கணபதி நீ செல்வ கணபதி பேர் வச்சிருக்கிற. உங்க அப்பா உனக்கு பேர் வச்சதே தப்பா வச்சிருக்காரு. சொல்லுங்க பாக்குற. அப்படிப்பட்ட அந்த வழியில கேடுகட்டத்தனமாக ஆட்சியிலே வந்து இன்னைக்கு தமிழகத்திலே ஆண்டுகிட்டு நாம இங்க இருக்கிற நம்ம மக்களை முட்டாளாக ஆக்குகின்ற ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கிட்டு இருக்க. நாம எல்லாம் தெளிவா இருக்கணும். நான் எடப்பாடி ஐயார் முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து என்ன தெரியுமா சொல்றேன்? அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகளிர்கள் பூ வைக்க வேண்டும். ஏன்னா இப்ப வைக்கிறது விட மாட்டேங்கிறாங்க, பசங்களுக்கு பொட்டு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. முதல் கையெழுத்து நீங்க போடுங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தமிழகத்தில் முழுவதும் இன்னைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். செல்வ கணபதி சொல்றாரு 5000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டாரு ஸ்டாலின் அவர்கள். எங்கள் தளபதியார் எங்கள் ஐயா 5000 ரூபாய் போட்டார் மகளிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? பெண்கள் எல்லாம் பாவம், குழந்தைகளை பெத்து அவங்க எல்லாம் குளிப்பாட்டி குழந்தைகளை அவங்க எல்லாம் ஆய் கழுவி விட்டு, நீ பாருங்க அந்த வீடியோல சொல்லுவாரு, ஆய் கழுவி விட்டு பிள்ளைகள் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆயெல்லாம் அள்ளி வீடெல்லாம் வலிச்சு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து கடைசி கால வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சுதான் ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னாரு. ஆனா இதுக்கு முன்னாடி யாருமே பாவம் ஆயே கழுவுல பாரு குழந்தைங்களுக்கு. ஏன்னா மானகட்ட முட்டாளே, நம்மளுடைய இந்துக்களுடைய கலாச்சாரமே தன்னுடைய குழந்தை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி குழந்தையை பெற்றெடுத்த அந்த அம்மாவுக்கு தெரியும் குழந்தையை எப்படி வளர்த்தணும், எப்படி அவங்களை காப்பாற்றணும், எப்படி பெருசாக்கணும், அவங்களை எப்படி படிக்க வைக்கணும். இனி இந்த 5000 ரூபாய் அதை பார்த்து தான் போட்டிருக்காராம் ஸ்டாலின் அவர்கள். இப்படி எல்லாம் பேசுறாரு மைக்கில். பெருசா 5000 ரூபாய் போட்டார். 5000 என்னையா நீ 5000 ரூபாய் போட்ட? பீகார்ல 10000 ரூபாய் எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி போட்டாரு. அதை பார்த்து நீ பழகிட்டு நீ 5000 ரூபாய் அதோ 3000 ரூபாய் அடுத்த மாசத்துக்கு சேர்ந்து அடுத்த மாசத்துல வராது. அவ்வளவுதான். அது எவ்வளவு தெரியுமா கடன் வாங்கி இருக்கிறாரு? 1,26,000 கோடி வாங்கி இருக்காரு. அந்த பட்ஜெட்ல ஒதுக்கி கடனை வாங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுல கடனை வாங்கி அப்புறம் தான் காசை போட்டாரு. அங்க மழை ஒண்ணும் கிடையாது, பட்ஜெட்ல சுரண்டி வச்சிருக்காரு. ஐயா எடப்பாடி ஐயார் வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்ஜெட் எல்லாம் இந்த கடன் எல்லாம் அடைக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. இந்துக்கள் என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்காரு இந்த எம்பியும் சரி அந்த திமுக குடும்பம் சரி. ஒரு நாட்டினுடைய பிரதமர்
இன்னொரு நாட்டை சொல்றேங்க. அவர் சொல்றாரு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருந்து 10 மில்லியன் இந்துக்கள் இங்கு வர அந்த இஸ்ரேலுக்கு வர வைக்க வேண்டுமா? எதுக்காகனா அந்த இஸ்ரேல்ல தொழில் வளத்தையும் இஸ்ரேலுடைய மக்களையும் அந்த நாட்டையும் முன்னேற்ற வேண்டும், இந்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்துக்கள் வரணும் அப்படின்னா, இந்துக்கள் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு வந்தால் அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பார் என்று இஸ்ரேலுடைய அதிபர் சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. நீ இந்த மண்ணில் பிறந்து நீ இந்த ஊர்லயே இருந்துகிட்டு இங்க இருக்கிற சாமியவே கும்பிட்டுக்கிட்டு இங்க இருக்கிற சோத்தியும் தின்னுக்கிட்டு எங்க மக்கள்கிட்ட ஓட்டி வாங்கிக்கிட்டு எங்க சாமி கிட்ட எங்க கோயில சாமி கும்பிட்டுக்கிட்டு நீ எங்க ஊர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில ஒரு காணேச்சக்காரனா இருந்துகிட்டு இனி இந்துக்களை கேவலமா பேசுற நாய். நான் சொல்லுவேன், என்ன என் ஜாதி என் மதத்தையும் கேவலமா பேசுறேன், நான் திட்டுவேன், எனக்கு உரிமை இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு மேல உன்னுடைய ஆட்சியை உன்னுடைய பாசவங்க பலிக்காது. ஏனென்றால் இங்கே முன்னாடி இருக்கின்றாரே கிருஷ்ண பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அர்ஜுனன் அவர்கள், அவர்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கிறார். எடப்பாடி ஐயா அவர்கள் முன்னாடி அமர்ந்திருக்கும் போது உன்னுடைய பாசா உன்னுடைய இதும் துரியோதர மாதிரி நீ அழிஞ்சுதான் அழிஞ்சு இந்த எதுவுமே உன்னுடைய பாச அழகு பழிக்காது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆட்சியை 4.5 வருஷம் கொடுத்தவர் ஐயா எடப்பாடி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய அதான் அந்த கடன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி திருக்கோவில் பராமரிப்பு செலவுக்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க? 8500 கோடி. ஆனா செலவு பண்ணது 87 கோடி மட்டும்தான் கணக்கில் காட்டியிருக்காங்க. மீதி எங்க போச்சு? நாய் சேகரன் தான் கேட்கணும். நாய் சேகரன் கேட்டாதான் கரெக்டா இருக்கு. என்ன சேகருங்க? சேகர் பாபு, சாரி சேகர் பாபு தான் கேட்கணும். அவர் தான் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அலோலியா பாபு. எங்க ராஜா தான் சொல்லுவாரு, அலோலியா ராஜா. அந்த ஆளுட்டு கேட்டாதான் அந்த 87 கோடி மட்டும் செலவு பண்ணி, ஆனா 8500 கோடிய பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. வேலை செல்லும் மாணவியர் விடுதிக்கு வந்து மத்திய அரசினுடைய நிதி சத்தியநிவாஸ், அதே போன்று கலைஞர் அவங்க என்னன்னா மத்திய அரசு அந்த நிதி கொடுத்திருக்கு இல்லையா, அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. கலைஞர் வீடு நிதி, கலைஞர் வீட்டுக்கு என்னது மத்திய அரசு கிட்டத்தட்ட 72% நிதி கொடுத்திருக்கு. ஆனா இவங்க வந்து கலைஞர் வீடு இவங்களோட நிதி என்ன 28% தான் மீதி. ஆனா கலைஞர் வீடுன்னு அந்த PM மோடி வீடு அப்ப வந்து முழுசா கலைஞர் வீடுன்னு மாத்திக்கிட்டாரு. கலைஞர் கனவு இல்லம்மா. அவர் எப்ப கனவு கண்டாரு? ராசாத்தி அம்மா கல்யாணம் பண்ண கனவு பண்ணிருப்பாரு பிரச்சார பிரிமாட தலைவர். ஆனா வந்து கலைஞர் கனவு இல்லம்னு மத்திய அரசினுடைய திட்டத்தை பேர் வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த மகளிர் சொல்லிட்டு 1,30,00,000 பேத்துக்கு இன்னைக்கு அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. ஆனா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறது தெரியுங்களா? 2,30,00,000 பேர் இருக்காங்க. மீதி 1 கோடி பேர் தகுதி வரலையா? அப்ப அவங்களாம் உனக்கு ஓட்டு போடல. அப்ப தகுதியான மகளிர் இல்ல, நீங்க ஓட்டு எது கேக்குறீங்க? மகளிர் கிட்ட தகுதியான மகளிர் மட்டும் சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான அதான் மாணவியர் மடிக்கணினி +1 +2க்கு அம்மா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அதை நிறுத்திட்டாரு. கடைசியா வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்காரு தேர்தல் வந்த உடனே. அதே மாதிரி நம்மளுடைய அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சு, ஆண்களுக்கும் பேருந்துல இலவசம். ஐயா எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் இல்லைங்க, மகளிருக்கு 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. 2000 ரூபாய் மகளிருக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தருவார். இன்னொருங்க, அவர் சொன்னா செய்வாரு, சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் மத்தியிலே ஆட்சியிலே இருக்கின்ற நரேந்திர மோடியுடைய இணக்கமான ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடி ஐயா அவர்கள். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எந்த லஞ்ச லாவண்யம், எந்த ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாமல் 11 மெடிக்கல் கல்லூரியை வாங்கி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, நல்லாங்கிற மக்கள் இதே ஊர்ல இந்த பகுதியில ஒரு ஏழை மகன் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்கிறான். அதுக்கு யார் காரணம்னா அந்த நரேந்திர மோடி, இந்த எடப்பாடியா இருந்த காரணம். அவரை நீட்டை கொண்டு வந்தாரு. இவர் 7.5% உள்ள ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள். நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க? 5 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்கல்ல, மத்தியில் ஏதாவது இணக்கமா இருந்தீங்களா? 40 MP நாம கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் 40 வந்து எம்பியினுடைய
ஒன்றும் கிடையாது. நேராக டெல்லி போறாங்க, கேண்டீன்ல போய் பச்சி போண்டா முறுக்கு வாங்கி சாப்பிட்றாங்க, வர்றாங்க. அங்க போய் மோடி ஒளிய, அங்க வந்து டாடி ஒளிய இந்த ஒரு கோஷம் போடுறாங்க டெல்லியில, அப்புறம் வந்துடுறாங்க. இதுதான் 40 எம்பியினுடைய வேலை. இது யாரு காரணம்? ஸ்டாலின் வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு 40 எம்பி என்னங்க பிரயோஜனம் இருக்கு? இங்கிருந்து போறாங்க, மத்திய அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தாங்களாமா. மனு கொடுக்கிற வேலை யாரு? மக்களுடைய வேலை தான் மனு கொடுக்கிறது. நீ ஒரு எம்பியா இருந்துட்டு அமைச்சருக்கு போய் மனு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. எந்த எம்பி 40 எம்பிக்கு எதுக்கும் ஒரு அங்க வேலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை இன்னைக்கு 40 எம்பி, தமிழ்நாட்டோட 39, பாண்டிச்சேரி ஒரு எம்பி சேர்த்து 40 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். முதல்ல சொன்னாரு, ஞாபகம் இருக்குதுங்களா? 2021 தலைவர முதல்ல ஒன்று சொன்னார் உதயநிதி ஸ்டாலின், ஞாபகம் இருக்கா? ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து என்ன சொன்னாரு? ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு ரத்து செய்யப்படும். நேத்து ஒன்று சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். மறுபடியும் அந்த கம்பு சுத்திர வேலைக்கு வந்துட்டாங்க குடும்பம். முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்து மீண்டும் திமுக ஆட்சி அமைத்து என்ன அவர் விளையாட்டு புரிவு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மேம்பாட்டு துறையின் அமைச்சர் பொறுப்பு கிடைத்தால் என் கையெழுத்து முதல் கையெழுத்து விடுதியர் மாணவர் விடுதிக்கு ஏசி போட்டு கொடுக்கிறாராம். மாணவர் விடுதி ஏசி போட்டு முதல் கையெழுத்து. நீ போட்ட முதல் கையெழுத்து எங்க வரையிலும் டெல்லி வரையிலும் போயிட்டு இருக்குது ஸ்டாலின் உதயநிதிய. நீ இன்னொரு முதல் கையெழுத்து நீ வந்து அந்த நீட்டுக்கே என்ன இடம் தெரியாது இருக்குது. அந்த ரகசியம் என்னன்னு என்னமோ தெரியல. உங்க அத்தைகிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், கனிமொழி அத்தைகிட்ட. ரகசியம் என்ன அண்ணன் பையனுடைய ரகசியம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, மக்களை பொய்யாக, நம்மளை பொய்யாக, நம்மளுடைய தமிழக மக்கள் எப்படின்னா எதுவும் தெரியாத அறியாத மக்கள். இதான் சொன்னா ஏத்துக்குவாங்க, நம்பிடுவாங்க. அதை வந்து ஆந்திராவிலிருந்து வந்த, ஓங்கூர்ல இருந்து வந்த அந்த குடும்பம் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. கலைஞர் திருட்டு ரயில் ஏறி வந்து இங்க சென்னையில வந்து பஞ்சப்பொலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருந்து அண்ணாதுரையிட்ட வேலை செஞ்சு எம்ஜிஆரோட அப்படியே நெருக்கமாகி அப்படியே கட்சியில் ஒன்று சேர்ந்து அவர் முதலமைச்சராக வர கிடையாது, செலியும் தான் முதலமைச்சராக வர வேண்டிய ஆள். அந்த ஆளையும் வந்து ஒண்ணுமில்லாத பண்ணி அப்புறம் அண்ணாவை முடிச்சு அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் ஆகி எல்லாம் பாருங்க. அருமையான ஆட்சி கொடுத்த காமராஜரை கேவலமா பேசுவோம். அப்படி அவருடைய வீடியோலாம் நீ பாத்தீங்களா? காமராஜர் கல்வி கண் திறந்தவர், பிரம்மச்சாரியாக இந்த மண்ணில் எப்படி வாஜ்பாய் பிரம்மச்சாரியாகவே இருந்து வாழ்ந்தார், அதே மாதிரி தான் காமராஜர் இருந்தார். இந்த நாடு சுதந்திரமாக வேண்டும், இந்த நாடு நல்லாக வேண்டும், நான் திருமணமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு இருந்தார். அந்த மனிதனை 3 கல்யாணம் பண்ணிக்கிறது இவர் சொன்னார். ஆறு கலைஞர். ஆனா இவரு பண்ணானதை அவரு சொல்லிட்டு இருந்தார். இவரு தான் 3 கல்யாணம் பண்ணாலும் 4 வச்சுக்கிட்டு இருந்தார். அதை வந்து காமராஜர் மேல சொல்லி மெத்த வீடு கட்டி இருக்காரு, உலக வங்கியில பணம் வச்சிருக்காருன்னு ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் அப்படியே உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் அப்படின்னு நீண்டிக்கிட்டே போகுது. ஆனால் இதுக்கு மேல இது நடைபெறாது, தமிழகத்திலே நடக்கவே நடக்காது. பாரத பிரதமருடைய ஆணைக்கிணங்க 2026 எடப்பாடியார் ஆட்சி மலர போகுது என்பது உறுதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளுடைய இந்த பகுதியில நம்ம எல்லாம் நம்மளுடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் கலந்தது மிக்கற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் சேலம் மாவட்டம் ஒரு காலத்துல சேலம் மாவட்டத்தில் நீ இப்ப சேலத்துக்குள்ள போனீங்கன்னா வெறும் டிராபிக்கா இருக்கும். இன்றைக்கு டெல்லியில இருந்து ஒரு அமைச்சர் வந்தால் கூட 2 அடுக்கு பாலத்தை பார்த்து அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இது யாரா காரணம்? எடப்பாடியார் தான் காரணம். மத்திய அரசோட இணக்கமா இருந்து ஸ்மார்ட் சிட்டிக்கு 1000 கோடி வாங்கி கொடுத்தவர் எடப்பாடி அவையா அவர்கள். சேலம் மாநகருக்கு 1000 கோடி மத்திய அரசோட இணக்கமா இருந்து எண்ணற்ற நிதி. நீங்களா ஒரு நாள் பிடிக்காது, அவ்வளவு நிதி வாங்கி கொடுத்திருக்காரு. நீ இணக்கமா இருந்தா தானே பண்ணி கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு டப்பா இன்ஜின், டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின். தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல வந்து எது மேல முட்டனை போட்டு ஒரு போஸ்ட் ஒட்டி போடுற. உனக்கு என்ன தெரியும்? நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 9வது ஃபெயில் ஆனவர் ஸ்டாலின். நீ எப்படி பேசுவ? 7600 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரயில்வேக்கு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 7500 ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த பேர் எண்ணற்ற நிதிகள், வந்தே பாரத் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒதுக்கி இருக்காங்க. மத்தியில் ஒரு இணக்கமான ஆட்சி, அந்த ஆட்சியோட இணக்கமா இருந்தா எந்த மாநிலம் இணக்கமா இருக்குதோ
அந்த மாநிலம் தான் வளர்ச்சி அடையும். அதை தான் மனதில் கொண்டு நம்மளை எடப்பாடி ஐயாவார் இந்த மண்ணின் மைந்தன் மத்தியிலே ஆட்சியிலே நிரந்தர ஆட்சி பிரதமருடைய ஆட்சியிலே அங்க வகிக்க வேண்டும். எண்ணற்ற நிதிகளை நாம் அவரோட பெற்று நம்மளுடைய தமிழக மக்களுடைய நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அதை நீ வந்து டப்பா இன்ஜின் சொல்ற. சரிப்பா, நீ சொல்றத டப்பா இன்ஜின் கூட வச்சுக்கலாம். நீ மத்தியிலே ஆட்சியிலே இருக்கும்போது யாரோடமே நீ கூட்டணி வைக்க கிடையாதா? ஏன் இதோ காங்கிரஸோட நீ கூட்டணி வச்சு உங்க குடும்பமே அமைச்சரா இருந்தாங்களா? அப்ப டப்பா இன்ஜின் தெரியலையா? 1999 2000 வாஜ்பாயோட நீங்க கூட்டணியில் இருக்கும்போது அப்ப அது டப்பாஞ்சின்னு தெரியலையா? அது ஒன்றிய அரசு அப்ப உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற அதே ஒரு கட்சி தேசிய கட்சியோட காங்கிரஸோட கூட்டணி இருக்கு இல்ல, அது தெரியலையா? உடனே இன்னொன்னு சொல்றாரு ஸ்டாலின், டெல்லியில கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாரு எடப்பாடியார் கட்சியும். சரி, அவர் முடிவு பண்ணிட்டாரு, எடப்பாடியார் ஆட்சின்னு தான் முடிவு பண்ணிட்டாரு. எப்படின்னு சொல்ற கேளுங்க. ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு அது எடப்பாடியார் ஆட்சி கிடையாது, டெல்லியிலிருந்து ஆட்சி ஆளுவாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படின்னா என்னது? முடிவு பண்ணிட்டார். எடப்பாடியார் ஆட்சி என்பது ஸ்டாலினே முடிவு பண்ணிட்டார். மறுபடியும் ஆட்சி மாற்றம் வந்து எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரும்போது டெல்லியிலிருந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. சரிப்பா, டெல்லியிலிருந்து ஆட்சி பண்ணலாம் வச்சுக்கோ. நீ வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து மத்திய அமைச்சர் வாங்கினியா இல்லையா? உன் குடும்பத்துக்கு மத்திய அமைச்சர் வாங்கி இலங்கையில நம் தொப்புள் கொடி உறவுகளை ஒன்று குவித்த காங்கிரஸோட நீ மத்தியில் ஆட்சியை வைத்தது நீதானே? நம்மளுடைய தமிழர்கள் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்களே இலங்கையில. அப்ப யாரோட நீ கூட்டணியில் இருந்த? காங்கிரஸோட தான் நீ கூட்டணி இருந்த. அம்மையார் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது கூட்டணியில் இருந்து வெளியே வரும்போது நான் உனக்கு ஆதரவு தருவேன். அப்ப மத்தியிலே அமைச்சர் 5 அமைச்சர் வாங்கி நீ மத்திய அப்ப பிஜேபியோட இருக்கும்போது உனக்கு இனிச்சது. இப்ப ஏடிஎம்கே நம்மளோட வர பிஜேபியோட வரும்போது கசக்குது. ஏனென்றால் மத்தியிலே நிரந்தரமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இணக்கமாக ஆகிவிட்டால் இந்த தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை வாங்கி கொடுத்து விடுவார் எடப்பாடி என்று அவர் அப்படியே மைண்ட் மூளை குழம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வேற வழி இல்ல, காசாலதான் ஒரு சம்பாரி ஓட்டு வாங்கிக்கலாம் நினைக்காரு. நடக்காது தம்பி. என்ன நீ 5000 இல்ல, ஒரு அக்கௌண்ட்ல 50,000 போட்டா கூட 2026 வருகின்ற தேர்தலில் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அது யாரு? அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டார். அது யாராலையும் மாற்ற முடியாது என்பதை இந்த நாட்டு மக்களே அறிவார்கள். நம்மளுடைய சேலம் மாவட்டத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 11 தொகுதியில 10 தொகுதி நம்ம இப்ப எம்எல்ஏ இருக்கிறோம். ஒண்ணுதான் திமுக இருக்குது. வரும் 2026 11க்கும் 11 என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 11 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இலக்கம் என்பதை இந்த பகுதியிலே கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், ஜெயஹிந்த்.